உங்கள் குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. பாப்புவா நியூ குயினா என்கிற அந்த தீவில் கலூலி என்கிற அந்த ஒரு பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தூங்கப் போவதற்கு முன்பதாக இரவிலே நெருப்பிற்கு முன்னால் அதை சுற்றி குழந்தைகள் கூடுகிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. என்ன பியூட்டினா, அந்த குழந்தைகள் அந்த நாளிலே நடந்த எல்லா விதமான நிகழ்வுகளையும் கொட்டி தீர்க்கிறார்கள். எனக்கு கால் வலிக்குது, எனக்கு காயம்பட்டுட்டு, என்னுடைய பொம்மை உடைந்து போய்விட்டது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய உணர்வுகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அவர்கள் தூங்க செல்லுகின்ற பொழுது மிகுந்த அமைதியாக செல்லுகிறார்கள், நன்றாக தூங்குகிறார்கள். அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் மற்ற நாடுகளில் உள்ள குழந்தைகளினுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை விட 50% குறைவு என்று ஆய்வுகள் சொல்லுகின்றது. இதற்கு என்ன பெயரிடப்பட்டுள்ளது என்றால் நைட் வாஷ் அல்லது நைட் கிளியரன்ஸ். ஆமன்பானவர்களே, நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுகிறது? த பாடி ஸ்லீப்ஸ் வென் த ஸ்டோரி எண்ட்ஸ். குழந்தைகள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொட்டிவிட்ட பிறகு அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த உடல் அற்புதமாக தூங்குகிறது. இதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? வார்த்தைகள் அபாயகரமானவைகள் அல்ல, உணர்வுகள் வெட்கப்பட வேண்டியவைகள் அல்ல, மிகுந்த கடினமான தருணங்களை மறைத்து வைக்க வேண்டியது, ஒழித்து வைக்க வேண்டியது தேவையில்லை, அவசியமில்லை என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இதனால் இந்த குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சியாக, திருப்தியாக, நிறைவாக வாழுகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நம்ம குழந்தைகள் இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், போய் தூங்கு, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அதட்டி அந்த குழந்தையினுடைய வார்த்தைகளையோ உணர்வுகளையோ கடினமான தருணங்களையோ கேட்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். இந்த பாப்புவா நியூ கைனா என்கிற அந்த தீவிலே இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினருடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் ஷேர் பண்ணும் பொழுது ஒன்றுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இது தவறு என்றோ, இதை சொல்லக்கூடாது என்றோ ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார்கள். அப்படியே கேட்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த குழந்தைகள் தாங்களாகவே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திய பின்பு அமைதி அடைவார்கள். அவர்களுடைய மூச்சு சரிசமமாக மிகுந்த இயல்பாகவே வந்துவிடும். நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான சவால்களையும், பிரச்சனைகளையும், அவர்களுடைய வேதனைகளையும் ஏன் நாம் காது கொடுத்து எந்த விதமான ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடும் இல்லாம, எந்த விதமான தீர்ப்பிடக்கூடிய மனநிலையும் இல்லாம ஏன் நாம் செய்யக்கூடாது? முயற்சி செய்வோமா? நாம் முயற்சி செய்தால் நம்முடைய பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ குழந்தைகளாக வளருவார்கள். சரியா? ஒருவேளை நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா இதை ஒன்று முயற்சி செய்து பார்ப்பீங்களா? இதை பற்றி